ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்தாழை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கத்தாழையை 2 ஹவருக்கு முன்னாடியே நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. எதுக்குன்னா அதில் இருக்கிற பாலெல்லாம் கீழே வழிஞ்சிடணும். இப்போது சைடில் இருக்கிற முள்ளுங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நீளமாக இருக்கிற இந்த கத்தாழையை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜெல்லியெல்லாம் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜெல்லியை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு 5 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்தாழை தயாராக இருக்குங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்டவ் மேலே கடாய் வச்சு அந்த கடாய் காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு பாருங்கள் பொன்னிறமாக வறுந்துச்சு. இது கூடவே பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதை நல்லா கலந்து விடலாங்க. இப்போது இது நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்தாழையை போட்டுக்கலாம். இது கூடவே கத்தாழையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கத்தாழையினுடைய வழவழப்பு தன்மையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இது கூடவே ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கத்தாழை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்ச இந்த கத்தாழையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். கத்தாழை சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் பெண்களுக்கு இந்த சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெள்ளை போகிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு பாருங்கள். சுவையான கத்தாழை சட்னி தயாராகிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.